சாந்தி முகூர்த்தப்போ ஒருத்தன் வெளியே போறான்னா அப்ப அவனுக்கு எந்த அளவுக்கு அவன் மேல வெறுப்பு இருக்கணும் இப்ப எல்லாருக்கும் தெரியுதா? சாந்தி முகூர்த்தம் வச்சா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் நினைச்சுதானே ஏற்பாடு பண்ணோம் அண்ணி. இப்ப இப்படி ஆயிடுச்சு. அது எப்படி அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை சரியாகும்? என் பிள்ளைய என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டீங்களா? என் பொண்ணோட வாழ்க்கைய நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. இப்ப அழுது என்ன பண்ண? அவ வாழ்க்கை நாசமா போனதுதான் அண்ணி. இனி அதை சரி பண்ணவே முடியாது. ஐயோ ஐயோ கல்யாணி, ஒரு காலத்திலயும் அவளை என் புள்ள ஏத்துக்கவே மாட்டான். தயவு செய்து அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. என் பொண்ணு பாவம். யாரு இவ? பாவமா? இவ ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் இது தேவைதான். ஏய் வாய முறி, என்ன அப்படியா மருமக ஆடிட்டா நீ பாத்துட்டேங்கிற? இங்க பாரு, அவன் நம்ம வீட்டு குலசாமி. அது தெரியாம நீ கண்டபடி பேசிட்டு இருக்க. அதை சொல்லிட்டேன். அவ குலசாமினா அவளை நீங்க எல்லாரும் வச்சு பூஜை பண்ணுங்க. ஆனா ஏன் புள்ள ஒரு நாளும் சீண்ட மாட்டான். தேவையில்லாம உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்க. அருள் மாமா கூடிய சீக்கிரமே மனசு மாறிடுவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் இப்ப கோச்சத்துல எங்கேயும் வெளியே போகல. வெளிநாட்டுல இருந்து ஏதோ போன் வந்துச்சு. அவங்க பேசுறது சரியா கேக்கல. அத போன் எடுத்துட்டு வெளியே போனாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. வாங்கம்மா. வாங்க. போன் பேச போயிருக்கானாக்கும். அதை என்ன நம்ப சொல்ற? அது எப்படி சீக்கிரமே என் புள்ள மனசு மாறுவான்? நீ செத்தாலும் அது நடக்காது. ஏன்னா என் புள்ள உன் மேல கொலை வெறியில இருக்கான். அடியே, இது உனக்கு ஆரம்பம்தான். போக போக பாரு உன்னை எப்படி எல்லாம் சித்திரவதை செஞ்சு இந்த வீட்டை விட்டே விரட்டி அடிக்கிறேன்னு. மாமா எந்திரிங்க. மாமா எந்திரிங்க. மாமா என்ன மாமா இப்படி குடிச்சிட்டு மயங்கி கிடக்குறீங்க? ஐயோ கடவுளே, உங்களுக்கு இந்த பழக்கமே கிடையாது. என்னாலதான் மாமா நீங்க இப்படி ஆயிட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு என் மேல வெறுப்பா? நான் உங்க உயிரை காப்பாத்ததான் உங்களை நான் கல்யாணமே பண்ணேன். அது உங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இல்ல. நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லையே. அப்படியே இருந்தாலும் நடந்ததுக்கு நான் தானே காரணம். எனக்கு தண்டனை கொடுக்காம உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிறீங்களே. என்ன தண்டனைனாலும் எனக்கு கொடுங்க. இனிமே நீங்க இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க கூடாது. நீங்க நல்லா இருக்கணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் மாமா. யார் நல்லா இருக்கணும்? நானா? நான் இனிமே நல்லாவே இருக்க முடியாது. எனக்கு அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. நீங்க நல்லா இருப்பீங்க. முதல்ல நீங்க எழுந்து வாங்க. வாங்க மாமா. நீங்க இங்க இருக்கிறது வீட்டுல இருக்கிறவங்க யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க வாங்க மாமா. வாங்க எந்திரிங்க. பிரதர், யாரு நீங்க? எதுக்கு என்ன தூக்குறீங்க? லேடியா? என்னதுக்கு தூக்குறீங்க மேடம்? நான் அப்படியே எங்கேயோ படுத்துக்கிறேன். எங்கெல்லாம் படுக்க முடியாது. முதல்ல எந்திரிச்சு வாங்க. ஓ, நாட்டலோடா மேடம்? அப்ப எங்க போறது மேடம்? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? எங்க வீட்டுக்கா? ஐயோ நான் வரமாட்டேன். வானதி அங்க இருப்பா, நான் வரமாட்டேன். அவ அங்க இருக்கிறது பிடிக்காம தான் நான் இங்க வந்தேன்.
மாமா வாங்க மாமா. எந்திரிங்க. ஏங்க வாங்க. ஏய் நான் வரலன்னு சொல்றேன், நீங்க வாங்கன்னு சொல்றீங்க. சரி என்ன எங்க வேணா கூட்டு போங்க, நான் வர்றேன். ஆனா எங்க வீட்டுக்கு மட்டும் கூட்டு போடாது. சரி நான் உங்களை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போறேன், வாங்க. அப்ப வரேன். வாங்க எந்திரிங்க. பாத்து பாத்து சொதப்பிட்டான். வாங்க மாமா, பாத்து வாங்க. பாய் பாய் பாய். புரிஞ்சுக்கிட்ட. வாங்க. மேடம் மாமா என்ன எங்க கூட்டு வந்திருக்கீங்க? இதுதான் உங்க வீடா? ஆமா, கொஞ்சம் பேசாம வாங்கல. மாமா ஏன் பேசுனா என்ன, ஏன் பேசக்கூடாது? எனக்கு ஏதாவது பேசிட்டு இருக்கணும் போலதான் இருக்கு, சும்மா இருக்க என்னால முடியாது. சரி வாங்க, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சத்தம் போடாம வாங்க. நீங்க பேசுறது யாருக்காவது கேட்டு போகுது. கேட்டா என்ன, சத்தம் கேட்டு உங்க வீட்டுல இருக்கிறவங்க எந்திரிச்சிருவாங்கன்னு சொல்றியா? இல்ல, நீங்க போதையில இருக்கிற விஷயம் வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாதுங்க. இரு, உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு நான் போதையில இருக்கிறது ஏன் தெரியக்கூடாது? உங்களை கெஞ்சி கேக்குறேன், சத்தம் போடாம வாங்க. ரூமுக்கு போய் சொல்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓகே, நான் ஏன் அமைதியா இருக்கேன்? நான் போதையில இருக்கிறது ஏன் தெரியக்கூடாது? உங்களை கெஞ்சி கேக்குறேன், சத்தம் போடாம வாங்க. ரூமுக்கு போய் சொல்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ ரூமுக்கு போய் சொல்றத இங்கேயே சொல்லு, யாருக்கும் கேட்காத மாதிரி மெல்ல சொல்லு. நான் மெல்ல பேசுறேன், ஆனா என்ன பேசாம இருக்க மட்டும் சொல்லாத.